வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவர் சாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கணும். சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 2 பூண்டு பல் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பூண்டு நல்லா மசிஞ்ச உடனே கொஞ்சமாக நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். குழந்தைக்கான சாதம்ன்றனால ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். காலிஃப்ளவர் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணி ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா அதில் கொஞ்சம் புழுலாம் இருக்கும். அதனால் நல்லா காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். காலிஃப்ளவர்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாசிப்பருப்பு ரைஸ் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கழுவிட்டு இது கூடவே சேர்த்து நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணுறேன், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெருங்காயம் கண்டிப்பாக எல்லா ஃபுட்லேயும் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு, சால்ட் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் பேபிக்கு டைஜஷன் ஆகும். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பு, அரிசி அது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் ரொம்ப வாட்டர் ஆட் பண்ணால் ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கம்மியான குவான்டிட்டியில் தான் குக் பண்ணுறோம். அதனால் கொஞ்சமாக வச்சுக்கிட்டா போதும். காரத்துக்கு நான் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பெப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டு நான் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 3 to 4 விசில் வந்துட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. ரைஸ் இப்படி தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் என் பேபி சாப்பிட மாட்டாங்க. நான் மத்து போட்டு கடைஞ்சிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அடிச்சிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பேபிக்கு சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.